Hi students, welcome to Ananya Tuition. 10th example 2.56 இருக்கக்கூடிய second sum பார்க்க போறோம். 5 squared plus 10 squared plus 15 squared etc. 105 105 squared அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்கொயர் நம்பராக கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் sum of square first natural numbersல வந்து நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா 1 squared plus 2 squared plus 3 squared etc. n squared வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அப்படின்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6 இந்த ஃபார்முலா வச்சு நம்ம செய்வோம். அது கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 squared plus 2 squared plus 3 squared சொல்லி இந்த ஆர்டரில் இருக்கணும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா 5 squared 10 squared 15 squared இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இதிலேருந்து எல்லாத்துலேருந்து 5 நம்ம காமனாக எடுத்துடலாமா? எடுத்தோம்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க இது சீரீஸில் 5 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 squared plus 2 squared plus 3 squared plus 21 squared 105 இதிலேருந்து நம்ம 5 காமனாக எடுக்கிறப்ப 21 squared 5 squared நம்ம காமனாக எடுத்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் 5 1 is 5 squared 5 2s are 10 10 squared 15 squared 21 squared வந்துருச்சா? அப்போ நம்ம இந்த சீரீஸ்லேருந்து 5 ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த 5 ஸ்கொயர் காமனாக வெளியே இருக்கட்டும். இந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பேஸில் நம்ம செஞ்சிடலாமா? ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 21 இருக்குது நம்ம. அப்போ n-க்கு பதிலாக 21 சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபார்முலா வந்து n plus 1 2n plus 1 n இருக்க வேண்டிய இடத்துல 21. அப்போ 21 அடுத்து n plus 1 அப்படின்னா 21 plus 1 அடுத்து 2n plus 1 அப்படின்னா 2 into 21 plus 1 divided by 6. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 5 ஸ்கொயர்டு அப்படின்னா 5 ஸ்கொயர் என்ன வரும்? 5 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 5 into 5 ஆன்சர் வந்து 25. அடுத்து இது ரெண்டு மல்டிபிள் இருக்குது. இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 21 அடுத்து இன்ட்டு 21 plus 1 22 இன்ட்டு இங்கே 21 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 42 வரும். ப்ளஸ் ஒரு 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? 43 டிவைடட் பை 6. இப்போ நம்ம இந்த 6 வந்து எந்த டேபிளால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சோ பேலன்ஸ் பண்ணுவோம். 2 டேபிள் பண்ணோம்னா 3 2s are 6 11 2s are 22 1 3s are 3 7 1 is 21 அப்படின்னு சொல்லி நம்ம 2 டேபிளையும் 3 டேபிளையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 டேபிளாலையும் 3 டேபிளாலையும் இங்கே பேலன்ஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் மிச்சம் என்ன நம்பர்? கீழே நமக்கு டினாமினேட்டரில் 1 வந்துருச்சு. நியூமினேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணணும். 25 இங்கே 7 இங்கே 11 இங்கே 43. ஸோ 11 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 77 கிடைக்குமா? அதோடு நம்ம ஃபஸ்ட்டு 25 மல்டிபிள் பண்ணுவோம். 7 5s are 35 பேலன்ஸ் 3 38 7 2s are 14 பேலன்ஸ் 1 14 plus 1 15. ஸோ 5 9 1 இந்த நம்பரோட நம்ம இப்போ 43ஐ மல்டிபிள் பண்ணணும். 15 பேலன்ஸ் 1 7 9 3s are 27 பேலன்ஸ் 2 5 5 4s are 20 பேலன்ஸ் 2 4 2s are 8 10 பேலன்ஸ் 1 36 1 37 பேலன்ஸ் 3 1 4s are 7. ஸோ 5 7 7 12 பேலன்ஸ் 1 8. ஸோ 8 2 7 7 5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ கொஷினில் 5 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 10 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 15 ஸ்கொயர்ட் செட்ரா ப்ளஸ் 105 ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நமக்கு 8 2 7 7 5ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ சம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ ஸ்கொயரில் வந்து அந்த ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நமக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம இந்த ஃபார்மேஷனில் செய்ய முடியும். ஸோ நம்ம சம்மவே நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். அப்போ 5 ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த n வேல்யூ வச்சு ஆன்சர் செஞ்சுட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.